ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான மசாலா மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இந்த மோர் நீங்கள் குடிச்சிங்கன்னா இனிமேல் இது மாதிரி மோர் தான் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பீங்க. வீட்டில் வர்றவங்களுக்கு இது மாதிரி தான் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா மோர். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு, சீரகம், சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமா மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கட்டும், மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், நான் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெள்ளரிக்காய் இல்லை, நீங்கள் நெல்லிக்காய் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தயிர், அப்புறமா சால்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மசாலா மோர். நீங்கள் குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்வீங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்தாச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நீங்கள் தயிர் நிறையா வேணும்னா இன்னும் நிறையா தயிர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாவது ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் எடுத்து இந்த பெரிய மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு திருப்பியும் சால்ட்டு பத்தலை அப்படின்னா சால்ட்டு போட்டு திருப்பியும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகா அதுவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் இப்போ அரைச்சி வச்ச அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலா மோர் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சோடா வேணும்னா கூட நீங்கள் சோடா ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து ஒரு கிளாஸ் கப்பில் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஐஸ் க்யூப்பை போட்டுக்கலாம். சில்லுன்னு வேணும்னா இன்னும் நீங்கள் நிறையா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்குங்க. காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மிளகு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெள்ளரிக்காய் மசாலா மோர் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன் டைம் குடிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. லைக் போடாமையே பார்த்துட்ருக்கீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.